வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். இந்தியா vs இங்கிலாந்து 4-3 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இந்தியா 15 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸ் 3-1 சொல்லி தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு ஜாஸ் பட்லர். இந்தியா ஸ்கோர் 181 ரன்ஸ். இந்த ஸ்கோர் வருமா இல்லையா நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்ததுங்க. ஏன்னா ரெண்டாவது ஓவர்ல சகிப் முகமது இந்த சீரிஸ்ல முதல் முறையா விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 விக்கெட் மேடின் வேற. இந்தியா வேற சீரியஸ் ட்ரபிள் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தாங்க. 12 for 3. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து ஒரு நல்ல 30 அடிச்சாரு. பட் முக்கியமான ஒரு விஷயம், ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு 50 அடிச்சாங்க. அதுதான் குரூஷலா வந்து அமைஞ்சது. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 181 ரீச் பண்ண சகிப் செமையா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. ஓவர்டன் நல்லா போட்டாரு, அவரு 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல செம்ம ஸ்டார்டிங் இங்கிலாந்து 62 for no loss. அதுக்கப்புறம் ரவி கிருஷ்ணாய் வந்து கேமே சேஞ்ச் பண்ணாருங்க. அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு, அக்சர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. திருப்பி ரவி கிருஷ்ணாய் வந்து பட்லர் அவுட் ஆகினாரு. கேமே மாறிடுச்சு. ஹாரி ப்ரூக் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 50 அடிச்சாரு. அவருக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். பட் இந்தியன் போலர்ஸ் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. ட்விஸ்ட் என்னன்னா அந்த கன்கஷனா வந்தார்ல ஹர்ஷித் ராணா, அவர் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து கலகிட்டாருங்க. பட் ஆனா அந்த கன்கஷன் வாஸ் நாட் ஃபேர். சிவம் துபேக்கு ஹர்ஷித் ராணாவா. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்தியா சூப்பர் விக்டரி.